குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பிரபல எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் ரவிகிரண் அண்ட் பிரபல வாஸ்குலர் அண்ட் எண்டோவாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் மணிகண்ட பிரபு அவர்கள் வந்திருக்காரு. அண்ட் சர்க்கரை நோய் தரக்கூடிய பாதிப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு வெல்கம் தம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். டாக்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓகே. அண்ட் இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது லைஃப் த்ரெட்னிங் காம்ப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்ன இருக்குது டாக்டர்? இப்போ சர்க்கரை நோயினால் நிறைய ஒரு மைனரில் ஒரு சிறு அளவில் வர காம்ப்ளிகேஷன் நிறையா இருக்குது. ஓகே. மேஜர்னு எடுத்திங்கன்னா மெயினாக ஹார்ட் அட்டாக்கு. ஓகே. அப்புறம் வந்து காலில் வந்து ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு அழுகிறது, ஓகே, புண் வருது. இது ரெண்டும் மேஜர் காம்ப்ளிகேஷன். ஓகே. இதனால் நிறைய பேருக்கு கால் வெட்டக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம், ஆம்புடேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்தியாவில் கொஞ்சம் டயபெட்டிஸ் பரவலாக இருக்கிறதுனால இதுவும் பெருகிட்டே வருது. ஓகே. அண்ட் டயபெட்டிக் ஃபுட் அப்படின்றது வந்து சார் சொன்னது தானே, இல்லை டயபெட்டிக் ஃபுட்டுன்ற கண்டிஷன் என்னது டாக்டர்? டயபெட்டிக் ஃபுட் அப்படின்றது வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டில் வந்து காலில் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அதை நாங்கள் வந்து டயபெட்டிக் ஃபுட் அப்படின்றோம். ஓகே. இப்போ அந்த இன்ஃபெக்ஷன்றது வந்து ஒரு சிவியாரிட்டி பொறுத்து இருக்குது. இப்போ வந்து லைட்டாக இருக்கிறது மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர் அப்படின்வாங்க. அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கிறது, ஓரளவுக்கு மிதமாக இருக்கிறது, ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. ஓகே. ஸோ அந்த தீவிரமாக இருக்கிறது தான் வந்து நாங்கள் காமனாக வந்து டயபெட்டிக் ஃபுட்டுன்னோம். ஸோ அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கான சில முறைகள் இருக்குது. அது ஆரம்பத்துலேயே வந்து மக்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு அறிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை அதாவது தடுக்க முடியும் அதை. ஓகே. ஸோ சுகர் வியாதியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். காலில் என்னென்ன வித்தியாசங்கள் வரும்போது அவங்க வந்து பேஷண்ட் எவ்வளோ சுதாரிப்பாக இருக்கணுன்ற விஷயங்கள் தான் டயபெட்டிக் ஃபுட் பற்றி. ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள், ஆல்மோஸ்ட் 80% வந்து இந்த சுகர்ன்ற கண்டிஷன் வந்து இருக்குது, டயபெட்டிஸ்ன்றது இருக்குது. பட் எந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி கால் எஃபெக்ட் பண்ணும் அது மாதிரிலாம் இருக்கும்? அதை பற்றின அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட இருக்கா? இப்போ கால் பாதிப்பு வந்து ஒரு 2 இல்லை 3 விதமான பாதிப்பு ஏற்படும் சுகர்னால். ஒன்று வந்து ரொம்ப நாள் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலில் இந்த நரம்பு வந்து பாதிக்கப்படும், நரம்பில் நுனிகள்லாம் பாதிக்கப்படும். ஓகே. சில பேருக்கு வந்து அது குத்தல் வலி, குடைச்சல், எரிச்சல் இது மாதிரி வெளிப்பாடு இருக்கும். ஓகே. சில பேருக்கு மரத்து போனாப்பில் இருக்கும், பஞ்சில் நடக்கிறாப்புல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. இல்லை ஒரு மரத்தை கட்டிக்கிட்டு நடக்கிறாப்புல இருக்க மாதிரி இருக்கும், ஒரு ஹெவினஸ் இருக்கும், சரியாக ஃபீலிங் இருக்காது. ஓகே. இது ஒரு விதம், இது வந்து நரம்பு பாதிக்கப்பட்டு வருது. ஓகே. இன்னொரு விதம் என்ன அப்படின்னா காலுக்கு போகிற இரத்த குழாய், அதில் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக கொழுப்பு உறைஞ்சு படிஞ்சு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைஞ்சி போய் காலில் வீக்னஸ் வந்துடும். ஓகே. அவங்க நடக்கும்போதே காலில் வலி வரும். இல்லை சில சமயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா காலில் வந்து ஒரு ஸ்கின்லாம் வந்து கருப்பாக மாற ஆரம்பித்து அது ஒரு அழுக ஆரம்பிச்சிடும். அது கேங்க்ரீன் அப்படின்னு சொல்கிறது, சுருங்கி போய் அழுக ஆரம்பிக்கும். ஓகே. இது 2 விதமாகவும் வரலாம். ஓகே. இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பொழுது ஆகும். ஒரு 5லேருந்து 10 வருஷம் கழித்து தான் ஜென்ரலாக வரும். ஓகே. பட் இது 10 வருஷம் கழிச்சு வரப்போகுதுங்கிறனால முதலே நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஓகே. அதுக்கான சரியான இதெல்லாம் கடைப்பிடிச்சோம்னா கொஞ்சம் தடுக்கலாம் இதெல்லாம். ஓகே. சுகர் நல்லா கண்ட்ரோலில் வச்சுருந்து, ப்ரெஷர் நல்லா கண்ட்ரோலில் வச்சுருந்து, கொழுப்பு நல்லா கண்ட்ரோல் பண்ணி காலை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணினோம் அப்படின்னா தடுக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் சார் வந்து கேங்க்ரீன் அப்படின்னு ஒரு டேர்ம் சொன்னார் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள். கேங்க்ரீன்றது வந்து காலில் வந்து கருப்பாக வருது, அதாவது விரல்கள் வந்து கருப்பாக வருது. தமிழில் சொன்னால் அழுகல் அப்படின்வாங்க. ஓகே. அதில் வந்து 2 விதமாக சொல்லுவாங்க, ட்ரை கேங்க்ரீன், வெட் கேங்க்ரீன். அது ஈரப்பதம் உள்ளது, ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது. ஓகே. காமனாக வந்து நாங்கள் டயபெட்டிஸ் அதாவது சுகர் பேஷண்ட்ஸில் பார்க்குறது வந்து வெட் கேங்க்ரீன் வாங்க, அதாவது இன்ஃபெக்ஷனோட ஈரத்தோட ஃபுல்லாக வந்து கால் விரலோட வருவாங்க. ஓகே. இப்போ இவங்களுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சில பேருக்கு வந்து அவங்களுக்கு காலில் நரம்பு மண்டலம், அதாவது நம்ம காரணம் நரம்பு அப்படின்னும் ரத்த குழாயை சேர்த்து மக்கள் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நரம்பு பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு காலில் ஒன்றும் உணர்வுகள் இருக்காது. ஸோ அவங்களுக்கு திருப்பி அடிப்படும் போது அந்த காலோட ரத்த ஓட்டம் குறைஞ்சி அந்த விரல் கருப்பாகிறது. இன்னொன்று வந்து ரத்த குழாயில் பிளாக் ஆகும்போது கால் விரல் பிளாக் ஆகிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது, ரொம்ப அபூர்வமாக தான் ஒரே நாளில் படிப்படியாக தான் நடக்கும். ஸோ இப்போ இந்த கருப்பாக ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இன்ஃபெக்ஷன், அதில் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சர்ஜரி பண்ணி அப்புறம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இல்லை அப்படின்னா இன்னொரு விதம் வந்து ட்ரை கேங்க்ரீன்வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து பொதுவாக வந்து ரத்த ஓட்டம் காலில் கம்மியாக இருக்கும். அதாவது இருதயத்தில் வந்து ரத்த ஓட்டம் நம்ம 2 காலுக்கு வந்துட்டு முட்டிக்கு கீழே 3 ரத்த குழாயாக பிரிஞ்சுப்போம். ஸோ சுகர் பேஷண்ட்டில் வந்து இந்த முட்டிக்கு கீழே 3 ரத்த குழாயிலேருந்து வந்து ஜென்ரலாக வந்து சுகர் பேஷண்ட்டில் இந்த ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். கொலஸ்ட்ரால் படிமானங்கள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி கம்மியாக இருக்கும். அதுவே வந்து நம்ம வந்து ஒரு ஊசி மூலியமாக ஆஞ்சியோபிளாஸ்டி முறையோ இல்லைனா வந்து ஒரு சர்ஜரி மூலம் பைபாஸ் முறையிலையோ ரத்தத்தை கூட்டினா அந்த கேங்க்ரீன் பகுதி வந்து நமக்கு வந்து ஹீல் ஆகும். பட் ஒரு விஷயம் வந்து என்னென்னா புரியணும் அப்படின்னா, காலை வந்து விரல் கருப்பாச்சு அப்படின்னா அது நம்மளால் திருப்பி ரிவர்ட் பண்ணவே முடியாது. அந்த விரல் போனது தான். ஓகே. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம்.
சார் வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன், கலைச்செல்வின்ட்டு. ஓகே, டாக்டருக்காக உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. டாக்டர், எனக்கு முதுகு தண்டுல L5 டிஸ்க் கம்ப்ரஸ்ட் S1 நர்வ் அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்துருக்குங்க எம்ஆர்ஐ எடுத்தப்ப. எனக்கு காலுக்கு வர்ற நரம்பு வந்து உங்களுக்கு வலி ஆகுதுங்க. ஆனா ரொம்ப நேரம், அரை மணி நேரத்துக்கு மேல நின்று கண்டினியூஸா ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தா கால் ரொம்ப பெயின் ஆகுதுங்க. நான் வீட்டுக்குள்ள வந்துட்டு காலை ரெண்டையும் மேல தூக்கி பிசியோதெரபி பண்ணேன்னா அப்படியே பிளட் கீழே வர்றது எனக்கு நல்லா தெரியுதுங்க. ஃப்ளோ ஹார்ட்டுக்கு வர்றது வலி அப்படியே குறைஞ்சிருங்க. ஒரு 1 hour 1/2 hour அந்த மாதிரி இருந்தேன்னா வலி இருக்கிறது இல்லைங்க. ஒரு 2 மணி நேரம் போய் வேலை செய்யலாங்க. சரிம்மா, உங்களுக்கு சுகர் இருக்காமா? இங்க தொடையில வந்து நரம்பு வந்து கிரீன் கலரா இருக்குங்க. சரிம்மா, கால் பகுதியில உங்களுக்கு எந்த டாக்டரை பார்க்கணும்? டாப்லர் டெஸ்ட்னு ஒன்று சொல்றாங்களா, அது எப்படி நான் டாக்டர்கிட்ட போய் கேட்கறது? ரத்னால டாக்டர் கிட்ட போய் டைரக்டா கேட்கலாங்களா, இல்லை இந்த S1 நான் கம்ப்ரஸ் பண்றதுனால இது வருதான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுங்க. உங்களுக்கு வந்து வலி வந்து முன்பகுதியில் இருக்கா இல்ல பின்னாடி பட்டக்ஸ்ல இருந்து கீழே வருதா அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு எப்படி வலிக்குது? வந்து கீழே தான் வருதுங்க. கீழே வருது. நான் இந்த நீளமா நரம்பு சுருண்ட மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களே, அது வந்து தொடை பகுதியில் மட்டும் இருக்கா இல்ல கெண்டைக்கால் பகுதியிலும் இருக்குதா? தொடை பகுதியில் மட்டும்தான் இருக்குங்க. லெஃப்ட் சைடு தொடை பகுதியில ஜாஸ்தி இருக்குங்க. சரி. பாதங்காலில் ஒரு நரம்பு மட்டும் ரொம்ப நேரம் நின்னுனா வலி ஆகுதுங்க. சைடு வலி ஆகுது. அப்படியே முதுகுல வந்து வலி பின்பக்கம் பரவுதா வலி? முதுகுல உட்காந்துட்டு இருந்தாதான் வலிக்குதுங்க. அதனால பிரச்சனை இல்லைங்க. எனக்கு தொடையிலிருந்து கீழே தான் வலிங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், முதுகுல இருந்து தொடையோட பின்பகுதியில வலி வருதுன்னா? ஆமாங்க. அந்த மாதிரி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த நீங்க சொல்ற அந்த நீளமான நரம்புனால வலி வராதுமா. இது வந்து இந்த முதுகுல இருந்து வர ஸ்பைனல் கார்டில் அந்த வர நரம்பு வந்து அழுத்தும் போது இந்த மாதிரி வரி வரா. உங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா வந்து நியூரோ சர்ஜரி, அதாவது ஸ்பைன் சர்ஜன் இருப்பாங்க, நியூரோ சர்ஜன், ஸ்பைன் சர்ஜன், இந்த மாதிரி 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள யாராவது பார்த்து அதற்கான தீர்வு கிடைக்கும் அவங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார், நான் ராதிகா தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே, டாக்டருக்காக உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஓகே டாக்டர், எங்கள் ஹஸ்பண்டுக்கு சுகர் ஃபாஸ்டிங் வந்து 123 இருந்தது. சரிம்மா. ஆக்சுவலாக நாங்கள் ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணுறச்சே HbA1c ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அது 6.3 இருந்தது. ஃபர்தராக நீங்கள் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் மெடிசன்ஸ் எதுவும் இப்போ எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஃபர்தராக டாக்டரை கன்சல்ட் பண்ணணுமா? இப்போவே நாங்கள் சுகர்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுமா எங்கள் ஹஸ்பண்டுக்கு? அவருக்கு 32 வயசு ஆகுது. 6 feet இருப்பாரு. 90 kg அவரோட வெயிட்டு. அதான், அவருக்கு வயசு வேணால் குறைவாக இருக்கலாம், பட் சுகர் வந்து ஆல்ரெடி ஏற ஆரம்பிச்சிருக்கு, வெயிட்டும் கூட இருக்கார். இது நம்ம எதுவும் முயற்சி எடுக்கலை அப்படின்னா போக போக அதிகமாக தான் ஆகுமே தவிர தானாகவே சரியாக வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் வந்து வெறும் வயத்தில் பண்ண சுகர் சொன்னீங்க, சாப்பிட்ட அப்புறம் எவ்வளோ இருந்தது தெரியுமா? அது ரேண்டம் சுகர் இன்னும் செக் பண்ணலை. அதுவும் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கோங்க. ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டு அருகாமையில் போய் பாருங்கள். அது பார்க்குற வரைக்கும் தினமும் ஒரு 3/4 மணி நேரம் ஒரு நடைப்பயிற்சி. சாப்பாடு ஜென்ரலாக எடுத்துக்கிற சாப்பாட்டில் சர்க்கரை அதிகமாக போட்டு சாப்பிட்றாருன்னா அதை குறைச்சிக்க சொல்லுங்கள். தனியாக ஸ்வீட்டு நிறைய எடுக்கிற பழக்கம் இருந்தால் அதையும் இப்போதைக்கு குறைச்சிக்க சொல்லுங்கள், தற்காலிகமாக மருத்துவர் அணுகிற வரைக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த கால் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஓசூர்ல இருந்து பானு. ஓகே, டாக்டருக்காக உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். எங்க அம்மாக்கு சர்க்கரை இருக்கு, ஒரு 5-6 வருஷமா இருக்கு. அதுக்கு இந்த சிறுதானியம் மில்லட்லாம் சாப்பிடலாம்ல டாக்டர்? சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிடலாம். பட் நைட்ல எடுத்துக்கலாமா மில்லட்? நைட்டில் எடுத்துக்கலாம். பட் நம்ம அந்த ரைஸோட இதை கம்பேர் பண்ணா இது நல்லதுதான். ஆஃப்டர்நூன் கூட சாப்பிடலாம் அதை குறைச்சிட்டு. ஆமா தானே டாக்டர்? ரைஸோட கம்பேர் பண்ணும்போது சர்க்கரையாக மாறக்கூடிய தன்மை வந்து குறைவு. இதில் வந்து இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் நிறைய மில்லட்டுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதாவது உடனடியாக அதிவேகமாக சர்க்கரையாக மாறக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கும் மற்ற மில்லட்டுக்கு. அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இப்போ டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து மில்லட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மில்லட்ஸோட யூஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அது எந்த வகையில் வந்து சர்க்கரையை வந்து கண்ட்ரோலில் வைக்கும்? இந்த அரிசி பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 80-90% கார்போஹைட்ரேட் தான். சர்க்கரை சத்தாக மாறக்கூடிய தன்மை தான் முழுசாக இருக்குது அதில். ஓகே. மில்லட்டில் வந்து கொஞ்சம் அந்த ஃபைபர், சில மில்லட்டில் கால்சியம் அதிகமாக இருக்கும். ஓகே. அப்புறம் அந்த சர்க்கரையாக மாகக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கம்மி. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா சில ஐட்டம் வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே சல்லுன்னு பாடி டைஜஸ்ட் பண்ணி சர்க்கரையை மாற்றிடும். ஓகே. சில ஐட்டம் வந்து 2 மணி நேரம் எடுத்துக்கும். அது மாதிரி இந்த டைஜஸ்ட் ஆகி உள்ள அப்சார்ப் ஆகிறதுக்கான டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் பாடி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஓகே. அப்போ எதெல்லாம் வந்து ஒரு கிராஜுவலாக சர்க்கரை சத்தாக மாறுதோ பாடிக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும், கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு. ஓகே. அது மாதிரி இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஐட்டம் எடுத்துக்கிறது ஜென்ரலாக பொதுவாகவே வந்து
ஓகே சர்க்கரை நோயாளிகளுக்கு அது நல்லது. ஓகே ஸோ அந்த விதத்தில் வந்து சிறுதானியம் வந்து நல்லது. ஓகே ரைஸ் விடணும்னு அர்த்தம் இல்லை, ரைஸ் தான் நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு வரோம், அளவு மெயின்டைன் பண்ணணும், அது முக்கியம். அடிக்கடி வந்து சிறுதானியமும் சேர்த்துக்கிறது ஒரு காம்பினேஷன், இது ஒரு நாள் அது ஒரு நாள், அது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் ரைஸை பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் ரைஸ், கைக்குத்தல் அரிசி இது மாதிரி வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? அது நல்லது. அதில் வந்து ஃபைபர் சத்து ஜாஸ்தி இருக்கும். மேலே வந்து ரொம்ப ரிஃபைன் பண்ணாதனால அந்த மேல் லேயரில் இருக்கிற சில விட்டமின்ஸ்லாம் வந்து அதில் ப்ரிசர்வாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஓகே. தைமின் அப்படின்னு ஒரு விட்டமின் இருக்குது, அதெல்லாம் வந்து அந்த மேல் லேயரில் இருக்குது. ஓகே. ரிஃபைன்டு ரைஸ் மில்டு ரைஸில் என்ன ஆகும்னா அதெல்லாம் சீவி வெள்ளை வெளையர்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற லேயரில் இருக்கக்கூடிய கிடைக்க வாய்ப்பு இருக்கிற அந்த விட்டமின்லாம் போயிடும். ஓகே. அது வந்து வெறும் பியூர் கார்போஹைட்ரேட்டு, அதோட சக்குன்னு சர்க்கரை சத்தை மாறக்கூடிய தன்மை அதிகம் ஓகே அந்த ரைஸுக்கு. அதனால் கைக்குத்தல் அரிசி ஒரு விதத்தில் நல்லது தான். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், நாங்கள் சாத்தூர்லேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் பேருமா? மீனா சார். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. சரி. பேசுங்க, சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 12 வருஷமாக சுகர் இருக்குது சார். அவங்களுக்கு வந்து கால் மதம் வலிக்குதுங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டோம் சார். அது வந்து மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா பழையபடி ரொம்ப லோ ஆயிடுச்சு சுகரு. நீ காலையில் கூட கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். மாத்திரை சாப்பிட்றாங்க, அது டயட்டில் எல்லாம் சாப்பாடுலாம் கரெக்டாக தான் சாப்பிட்றாங்க சார். வயசு 53 ஆகுது சார். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். காலில் மெலிவாக தான் இருக்காங்க, ஆள்லாம் மெலிவாக தான் இருக்காங்க சார். காலில் மதப்பதப்பு மட்டும் தான் இருக்குதா இல்லை நடக்கும்போது வலி இருக்காவா? வலிக்குது, கொஞ்சம் வலிக்கு, ரொம்ப தூரம் நடக்க முடியல. எவ்வளோ தூரம் நடக்க முடியுதுமா அவரால்? ஒரு கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியுது. அப்புறம் கொஞ்சம் தூரம்னா ஒரு 200 மீட்டர் நடப்பாராமா? அவ்வளோலாம் நடக்க முடியாது சார். அவ்வளோ நடக்க முடியாது. ஆமாம், முந்தி வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க, வாக்கிங் போகும்போதே நடக்க முடியலன்ட்டு இப்போ வந்து வண்டியில் போகிறாங்க சார். ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க. கால் வலி தான் பிரச்சனை இருக்குது. கெண்டைக்கால் சதையில் வலி இருக்காமா? கெண்டைக்கால் சதை அப்படிதான் சார். சரி, உங்களுக்கு காலில் ஸ்கேன் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்றத ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? சார் கொஞ்சம் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க? ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாம், நரம்புலாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கால் டாப்ளர் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஸ்கேன்லாம் பார்க்கல சார். டாப்ளர் ஸ்கேன்ன்ற டெஸ்ட் பண்ணி பார்க்கலையாமா? என்ன டெஸ்ட்? என்ன சார்? டாப்ளர் ஸ்கேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? டாப்ளர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்றும் பார்க்கல சார். அப்படி ஒரு டெஸ்ட் இருக்குமா? காலோட ரத்த ஓட்டம் வந்து எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற டெஸ்ட் இருக்குது. அதை பார்த்தோம்னா நமக்கு வந்து அவருக்கு சுகர், அதாவது சுகர்னால வந்து காலில் உள்ள ரத்த குழா பாதிப்பு இருக்குதா, காலில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்றது. ஜென்ரலாக வந்து கால் வந்து மரத்து போகிறது வந்து சுகர் பேஷண்ட்ஸில் வரலாம். சரியா? இது வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கும் போது காலில் வந்து எரிச்சல், காலில் குத்தல், காலில் வந்து வரலாம். பட் கெண்டைக்கால் சதை வலிக்குது அப்படின்னா அதையும் கூட சேர்த்து ரத்த குழாய் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அருகில் உள்ள வந்து ஒரு பொதுநல அறுவை சிகிச்சை நிபுணரோ இல்லைன்னா ரத்த குழாய் வாஸ்குலர் சர்ஜரி டாக்டரோ பாருங்க. பார்த்துட்டு டாப்ளர் ஸ்கேன் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நியூராலஜி டாக்டர் பார்த்தோம் சார். இல்லை, அதை நான் சொல்கிறத செஞ்சு பாருங்க. டாப்ளர் டெஸ்ட்ன்ற முறையில் வந்து ரத்த குழாய் எப்படி இருக்குன்றத டெஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதில் ஏதாவது சில மாற்றங்கள் செஞ்சோம்னா அவர் கால் வலி குறைஞ்சு அவரோட கால் நடக்கிற ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ண, அதாவது அவரோட நடைப்பயிற்சியை வந்து நம்ம தொடர்ச்சியை ஆக்க முடியுமா அப்படின்றத நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் இங்கேருந்து பேசுறீங்க? நான் இங்க வடபழனிலேருந்து ஃபாத்திமா பேசுறேன். ஓகே, டாக்டருக்காக உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. டாக்டர், சொல்லுங்கம்மா. இப்போ நான் வந்து பிரெக்னன்சி 3 months ஆகுது. எனக்கு வந்து குளுக்கோஸ் டெஸ்ட், இது சுகர் டெஸ்ட் பண்ணாங்க, ஜிடிஎம். அதுல வந்து ஃபாஸ்டிங் சீரம் வந்து 82 இருக்கு, 1 hour குளுக்கோஸ் வந்து 128 இருக்கு, 2 hour பிளாஸ்மா வந்து 131 இருக்கு. அதுக்கப்புறம் HbA1c வந்து 5.9 இருக்கு. சரி, இப்போ இதால எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? இல்லை, நீங்கள் குளுக்கோஸ் குடிச்சு பண்ணின டெஸ்ட்டு நார்மலாக வந்திருக்கு. ஒன்றும் சுகர் இருக்க மாதிரி தெரியலை, அதனால் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. பட் நீங்கள் வந்து எடை பெருமன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் உண்டு, இது மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்ப சுகர் பண்ணி பாருங்கள். குளுக்கோஸ் குடிச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 மாதம் கழிச்சு பண்ணும்போது சாதாரணமாக வெறும் வயிற்றில் பண்ணுங்கள். உங்கள் யூஷுவல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கழிச்சு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட காட்டுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். திருமணஞ்சேரியிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருமா? பேர் பவானி. எங்கள் வீட்டுக்காருக்கு 2 வருஷமா கொஞ்சம் சுகர் இருக்குது சார். அவங்க கொஞ்சம் அந்த ஒத்தடம் கொடுத்தாங்க, அதில் குப்பளிச்சிச்சு கால். என்ன கால் ஒத்தடம் கொடுத்தாங்களா? என்ன செய்யும்?
அது எதற்கு சுகர்னு தெரியாததுக்கு முன்னாடியே அந்த கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டை விரல்கிட்ட ஒத்தடம் கொடுத்தாங்க, அது அப்படியே குபிச்சிருச்சு சார். சரிம்மா. அந்த புண்ணு ஆறிடுச்சு. ஆனா இருந்தாலும் அந்த நோயில வந்து கொஞ்சம் தூரம் ஆற மாட்டேங்குது, அந்த புண்ணு அப்படியே இருக்கா. ஆனா கால் வீங்கிடுது சார், நடந்தாங்கன்னாக்கா கால் வீங்கிடுது, காலை மேல வச்சு படுத்திருந்தாங்கன்னா வீக்கம் குறைஞ்சிடுது. என்ன வயசுமா அவருக்கு? அவருக்கு 48 வயசு ஆகுது சார். 48 வயசு. காலில் வந்து சீழ் மாதிரி ஏதாவது வருதாமா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை சார், எல்லா தோலும் மூடிடுச்சு. நான் கிளாஸ் அந்த மொத்தமா வர தோல் மட்டும்தான் மூடல. சரிம்மா. ஆனா கால் மட்டும் வீங்கிக்குது. நான் கொண்டு போய் கும்பகோணம் டாக்டர்கிட்ட மொக்கைய டாக்டர் இருந்துச்சு, அவங்கள்ட்ட தான் தொடர்ச்சியா காமிச்சிட்டு இருக்கோம். அவர்கிட்ட காமிச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. இப்பதான் 1 வீக் ஆகுது. சரிம்மா. ஒரு வாரம் தான் ஆகுது இல்லம்மா? இப்ப நான் காமிச்சிட்டு வந்தேன். ஆனா தொடர்ச்சியா கால் வந்து நடந்தா வீங்கிக்கும், நான் மேல தூக்கி வச்ச மாதிரி படுத்திருந்தா வீக்கம் குறைஞ்சிரும். சரிம்மா. என்ன காரணம்? இவருக்கு இந்த கால் கொப்பளிச்சு ஒரு வாரம் தான் ஆகுதா இல்ல இப்போ எவ்வளவு நாள் அது ஆகுது? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு சார். அது இப்ப நல்லா ஆயிடுச்சு. கால்ல ஏதாவது கால் மட்டும் வீங்கிது. கால்ல ஏதாவது நீலக்கிழமை நரம்பு சுருண்ட மாதிரி ஏதாவது இருக்குதாம்மா உங்களுக்கு? இல்ல அப்படிலாம் இல்ல சார். இல்ல. கால் வலி ஏதாவது இருக்குன்னு சொல்றாரு அவரு? வலியும் இல்ல சார், ஆனா கால் வீக்கம் மட்டும் வீங்கிடுது, நடந்தா வீங்கிடுது. பாதம் மட்டும் தான் வீக்கமா இருக்குது? இல்ல கால் கெண்டைக்கால் வரையிலும் இருக்கு. கெண்டைக்கால் வரைக்கும் வீக்கம் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம வந்துட்டு ரத்த குழா நல்லா இருக்கான்றதை செக்அப் பண்ணி பார்க்கணுமா? கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ரத்த நாளங்கள் நல்லா இருக்கான்றதை ஒரு தடவை செக்அப் பண்ணி பார்க்குறது நல்லது. சப்போஸ் ஏதாவது பிளாக் இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக அவருக்கு கால் வீக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் குடியாத்துல இருந்து ஜெயந்தி பேசுறேன் சார். ஓகே டாக்டர், உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார் ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். 2 காலம் எனக்கு ஒரு 17 வருஷமா சுகர் இருக்கு சார். சரி. 50 வயசு ஆகுது சார் எனக்கு. அது இப்போ 10 வருஷமா இன்சுலின் போட்டுன்னு இருக்கிறேன். இப்போ ஒரு 9 வருஷம் ஆகுது சார். லெஃப்ட்ல கால் ஆப்ரேஷன் பண்ணி அதுவும் ஆறவே மாட்டேங்குது. ரைட்ல வந்து இப்ப விரல எடுத்துட்டாங்க, 2 வருஷம் ஆகுது. அது என்ன பண்ணுது, ரொம்ப இப்போ ஒரு மாசமா அப்படியே ஐஸ்ல இருக்கிற மாதிரி ஜில்லு 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 ஏறுது சார். நைட் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணுது. சரிம்மா. மாத்திரை போட்டேன், ஊசி போடுறேன், ரொம்ப பிரச்சனை பண்ணுது. சுகர் வந்து நார்மலா தான் இருக்கு சார். 110 200 அதுக்குள்ளேயே தான் இருக்குது. வயசு என்னம்மா உங்களுக்கு? 50 வயசு. வயசு என்ன உங்களுக்கு? 50 சார். 50. இப்போ எந்த காலில் உங்களுக்கு அதிகமாக தொந்தரவு? இடது காலா வலது காலா? 2 காலுமே பண்ணுது சார். அந்த மாதிரி இப்போ காலில் விடிய காத்தால ஜில்லுன்னு ஆயிடுதா காலு விரல? ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி, ஜில்லுன்னு விரல மேல எல்லாம் ஜில்லுன்னு இல்ல, நம்மளுக்கு ஐஸ்ல வச்சிருக்கிற மாதிரியே தெரியுது 2 காலுமே. சரிம்மா. இப்போ வலி இருக்கா அதனால உங்களுக்கு நைட்டு தூங்கும் போது? வலி சார், நைட் எல்லாம் தூங்குறதே இல்லை, இழுக்குது. நைட் ஃபுல்லா ஜில்லுன்னு அப்படியே வச்சுன்னு பத்துன்னு இருப்பேன் சார் நைட் எல்லாம். சரி. உங்களுக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணப்போ காலில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? கால் விரல எதுவுமே சொல்லுங்க சார், பாருங்க டாக்டர். சரி. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட காலோட ரத்த குழா பரிசோதனை பண்ணி பார்க்கணும். கால், அதாவது கையில் ப்ரெஷர் செக் பண்ணுற மாதிரி கால்லேயே வந்து ப்ரெஷர் செக் பண்ணி பார்க்கணுமா? காலோட ரத்த ஓட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வந்துட்டு நான் உங்களுக்கு காலில் ரத்த குழாய் எதுவும் பிளாக் இல்லை அப்படின்னா நரம்பு மண்டலம் எந்த அளவுக்கு தீவிரமாக பாதிச்சிருக்கு, இப்போ அதற்கான சில மருந்து மாத்திரைகள் இருக்குது. இப்போ அதை வேணால் கொடுத்து பார்த்துட்டு காலுக்கான ப்ரொடெக்ஷன், அதாவது காலுக்கு வந்து நம்ம ரொட்டீனாக தூங்கும் போது சாக்ஸ் போடுறது, இந்த மாதிரி காலை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து இப்போ நீங்கள் வந்து விரலாம் எடுத்தனால கண்டிப்பாக வந்து ரத்த குழாய் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். காலில் வந்து உங்களுக்கு காலில் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணணும். அடுத்தது வந்து இது 2 இல்லை அப்படின்னா உங்களுக்கு நரம்பு மாத்திரைகள், சில மாத்திரைகள் இருக்குது, அதை முயற்சி பண்ணி பார்க்கலாமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ வந்து இது என்னென்ன ப்ரிவென்ஷன் மெத்தட் இருக்குது டாக்டர்? இப்போ கேங்க்ரீன், டயபெட்டிக் ஃபுட் இதெல்லாம் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? இதில் காரணிகள் என்ன அப்படின்ட்டு ஆராயணும். ஒன்று வந்து இந்த ரத்தத்தில் அந்த சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலே அதுவே வந்து சீக்கிரம் காலை பாதிக்க வைக்கும். ஓகே. அதனால் சர்க்கரை நோயை முதல்ல கட்டுப்படுத்தணும். இரண்டாவது சிகரெட்டு ஸ்மோக்கிங், அது வந்து ஆண்கள் நிறைய பழக்கம் இருக்குது, இப்போ அது நிறுத்தணும். அந்த சிகரெட் புகையில் இருக்கிற சில ஒரு கெமிக்கல்ஸ் அதெல்லாம் வந்து இரத்த குழாயை சுருங்க வைக்கும், இரத்த ஓட்டத்தை குறைய வைக்கும், அதை நிறுத்தணும். மூணாவது சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கணும். அதாவது சர்க்கரை நோயினாலே சாப்பாடை குறைக்கணுன்ற ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது. ஓகே. சாதம் அளவை குறைக்கணும், பட் காய்கறி நிறைய சேர்த்துக்கணும், பழம் டெய்லி சேர்த்துக்கணும். அதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் வந்து நரம்பு நன்மைக்கு அது ரொம்ப அவசியம், ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியம், அதை எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கால் நரம்பு சீக்கிரம் பாதிக்காமல் இருக்கும். ஓகே. இது 3 முக்கியமாக பண்ணணும்.
இந்த இரத்த குழாயில் அந்த கொழுப்பு போய் உறைஞ்சு படியாமல் இருக்க தடுக்கிறதுக்கு ஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லி கொலஸ்ட்ரால் மருந்து இருக்குது. கொலஸ்ட்ரால் பரிசோதனை பண்ணிவிட்டு ரத்தத்தில் அது யாராருக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கும், ஒரு 100க்கு மேலே இருக்குது பேட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கட்டாயம் அந்த ஸ்டாட்டின் எடுத்துக்கணும். ஓகே. அது வந்து ரத்தத்துலேயும் கொலஸ்ட்ராலை குறைக்கும், அந்த இரத்த குழாயில் போய் படியறதையும் குறைக்கும், ரெண்டுமே குறைக்கும். அப்போ வந்து இரத்த குழாய் சுருங்கி போகாமல் நல்ல விரிவடைஞ்சு இருக்கும், ரத்தம் சீராக பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இது வந்து மருந்து இதெல்லாம் பண்ணுறது. முக்கியமான விஷயம், ஒருத்தருக்கு வந்து ஆல்ரெடி வந்து கால் எரிச்சல் வந்துருச்சு, கால் மதமதப்பு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து எந்த விதமான செருப்பு அணிகிறாங்கிறது தேர்ந்தெடுத்து அணியணும். செருப்பு தேர்ந்தெடுக்கும் போது ஈவினிங்கில் தான் போய் எடுக்கணும், அப்போ தான் கால் சைஸ் மேக்ஸிமம் இருக்கும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஓகே. ஜென்ரலாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க செருப்பு வாங்கும்போது வார் வச்ச செருப்பு வாங்குறது நல்லது. ஓகே. அப்புறம் அந்த செருப்பு காலுக்கும் செருப்புக்கும் நடுவில் ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கணும். ஓகே. அப்போ தான் வந்து வெளியிலேருந்து எதுவும் உள்ள குத்த வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஒரு 1/2 சைஸு பெருசாகவே எடுக்கணும் செருப்பு. கால் ஃபுல்லாகவே உள்ளே புதஞ்சிருக்கணும் செருப்பு உள்ளுக்குள்ளே. காலுக்கு வெளியில் செருப்புக்கு வெளியில் கால் நீட்டிகிட்டு இருந்தால் அதை முள்ளுக்குள்ளே குத்தி புண் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே. அப்புறம் இந்த காலில் மந்தத்தன்மை வந்தப்புறம் இப்போ அவங்களால உணர முடியாது, கால் வந்து அடிபட்டிருக்கா புண் இருக்காங்கிறது உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியாது, பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ தினமும் பல் துலக்கிறோம், தினமும் முகம் வாஷ் பண்ணுறோம், அது மாதிரி வந்து டெய்லி படுக்க போகும்போது கால் அவங்க ஒரு தடவை செக் பண்ணணும். நம்ம கால் நம்மளே பார்க்க முடியாது, அடிப்பாதம் பார்க்க முடியாது, ஒரு கையில் ஒரு கண்ணாடி வச்சு பாதத்துக்கு எதிராக வச்சு இப்படி பார்க்கலாம். ஓகே. 2 காலும் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து அடிப்படையாக பண்ணக்கூடிய, ரொம்ப சுலபமாக பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணோன்னா ரொம்ப சுலபமாக பண்ணலாம். ஓகே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் டாக்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ சார் சொன்னார், அதாவது செருப்புலாம் வந்து பார்த்து போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். வேறு எந்தெந்த வகையில் வந்து காலை வந்து பாதுகாத்துலாம் டாக்டர்? பொதுவாக வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட், அதாவது நாள்பட சுகர் உள்ள பேஷண்ட்ஸுக்கு வந்து காலோட வந்து தோலில் வந்து ஈரப்பதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அந்த ஈரப்பதம் வந்து கம்மியாக இருக்கும்போது காலில் வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் அந்த தோலுக்கு நடுவில் வெடிப்புகள் வரும். இப்போ அந்த வெடிப்புகள் வழியாக வந்து காலில் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து காமனாக நம்ம வந்து ஈரப்பதத்தை கூட்டுறது. இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து வேஸ்லின் க்ரீம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய், அதை வந்து நம்ம அந்த காலோட ஈரப்பதத்தை கூட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. இது எப்போ இந்த தேங்காய் எண்ணெய் எப்படி அப்ளை பண்ணோம்னா காலில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இல்லாத போது அப்ளை பண்ணணும். இப்போது என்ன பண்ணிடுறாங்க, இன்ஃபெக்ஷன்லாம் வந்ததுக்கப்புறம் அது மேலே போடும்போது அது இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுது. இன்னொன்று, சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். சில பேர் அதை கொதிக்க வச்சு அந்த மாதிரிலாம் சில பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஈரப்பதம் ஈரப்பதத்தை வேஸ்லின் க்ரீம் இந்த மாதிரி நிறைய, அதாவது மாய்ஸ்சரைசிங் க்ரீம்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணலாம். தோல் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஓகே. அப்புறம் நாள்பட வந்து சுகர் உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து இந்த காலோட ஷேப் வந்து அவங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் அந்த எலும்புகளோட ஷேப்பு வந்து மாறி மாறி வரும். அது அவங்க ஏஜியோட இது மாற்றிக்கிறதுன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேப் மாற மாற வந்து இப்போது காலில் வந்து முன்கால், நடுக்கால், பின்கால் அப்படின்ற 3 பகுதி இருக்குது. ஓகே. அந்த 3 பகுதியில் வந்து எந்த பகுதி வந்து டிஃபார்ம் ஆகுது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பகுதி வந்து ஷேப்பு மாறும். ஓகே. அந்த முன்காலில் வந்து சில பேருக்கு இப்படி ஒரு மாதிரி கால் உள் போன மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து நடுக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஆர்ச்சினுவாங்க. அதாவது அந்த உள்ளே இருக்கிற 4 மணி ஆர்ச் வந்து இப்படி இருக்கிற ஆர்ச் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இல்லைனா ஃப்ளாட் ஃபுட்டுனுவாங்க, கம்ப்ளீட்டாக ஆகிடும். ஓகே. இன்னொன்று வந்து பின்காலில் வந்து சில எலும்புகளோட சேஞ்சஸ் நடக்கும். இப்போ இந்த காலோட ஷேப்பை வந்து நாங்கள் இதை வந்து மேட் ஸ்கேன், ஃபுட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மனிதனை வந்து காலை வந்து நடக்க விட்டு பார்க்குறது. இப்போ காலை நடக்க விட்டு பார்க்கும்போது அந்த காலில் வந்து அவங்களோட நார்மல் ப்ரெஷர் வந்து ஒரு லைனில் வந்து விழும். இப்போ இந்த மாதிரி காலை வந்து நாள்படையில் எலும்புகள் தேய்மானம் ஆகும்போது சுகர் பேஷண்ட்டுக்கு காலோட அந்த ப்ரெஷர் வந்து ஒரு அன்ஈக்குவலாக இந்த பக்கம் ஒன்று வலது பக்கம் இல்லை இடது பக்கம், உள் பக்கம், இந்த பக்கம். இதை ஜட்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுட்வேர், அதாவது காலணிகள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டில் தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். இப்போ சப்போஸ் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அதிகமாக ப்ரெஷர் அதிகமாக படுது அப்படின்னா அவங்களோட கட்டை விரல் அதுக்கு கீழே வந்து அவங்களுக்கு வந்து
காப்பு காய்ச்ச மாதிரி ஆகிடும். ஓகே. அந்த காப்பு காய்ச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக எடுத்துக்குவாங்க, சார் இது சாதாரணமாக காப்பு காய்ச்சிருக்குது. காப்பு காய்ச்சிருக்குன்றது வந்து ஒரு மாதிரி நல்லா திக்காக இருக்க தோல். அதுவும் வந்து சுகர் பேஷண்ட்ல வந்து இது வந்து ஒரு ஒரு அபாயகரமான ஒரு சைன் ஆக்சுவலி. அது வந்து ஒரு இது, ஏன்னா அந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்து அவங்கள உள்ள அழுத்திக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஆஃப் லோடிங், அதாவது அந்த இடத்துல அவங்க வெயிட்டு படவே கூடாது. இப்போ அதுக்கு தான் நம்ம ஷூஸ் வந்து செப்பரேட்டாக வந்து இப்போ இந்த ஃபுட் ஸ்கேன்லாம் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து காலில் வந்து அதிகமாக ப்ரெஷர், அதாவது காலில் வந்து அதிகமாக வந்து அழுத்தம் ஏற்படுது அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஆஃப் லோடிங், அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பஞ்ச் எக்ஸ்ட்ரா வச்சு அவங்களோட செருப்புலேயே வந்து நம்ம சில சேஞ்சஸ் பண்ணலாம். இல்லை புதுசாக அவங்களுக்கு வந்து ஒரு செருப்பு செஞ்சு கொடுத்து அதை பண்ணலாம். இப்போ இந்த காப்பு காய்ச்சதை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நாங்கள் வந்து அதை அப்படியே ஒரு ஸ்டெரைல் ப்ளீட், அதாவது நாங்கள் வந்து ஸ்கேலஸ் ஸ்கிராப்பிங் அப்படின், அதாவது அதை சுரண்டு எடுக்கிறது. சுரண்டு எடுத்துட்டோம்னா அந்த ப்ரெஷர் பாயிண்ட் குறையும். இப்போ நாள் படையில் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் குறையும் போது அவங்களுக்கு உள்ளே இருக்க கொழுப்பு அண்டு ஒரு சாஃப்ட் குஷன் வாங்க, நம்ம நார்மலாக உட்கார்ந்தா கூட சீட்டில் குஷன் இருக்க மாதிரி காலில் உள்ளே இருக்க குஷன் வந்து ப்ரிசர்வ் ஆகும், அதாவது பாதுகாக்கப்படும். அதனால் வந்து அவங்களுக்கு அந்த காயங்கள் அடிக்கடி வர்றது குறையும். ஸோ அதனால் இப்போ இந்த செருப்பை பற்றி போடணுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மருத்துவர் வந்து உங்களை பரிசோதிக்கணும். உங்களோட காலோட தன்மை எப்படி இருக்குது, எந்த விதத்தில் வந்து அது வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு, உள்பக்கம் டேமேஜ் ஆயிருக்கா, வெளிப்பக்கம் இருக்கா, இல்லை முன்கால், நடுக்கால், பின்கால், எந்த பகுதி வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் செருப்புகள் கொடுப்போம். இன்னொன்று வந்து ஆம்புடேஷன், அதாவது விரல்கள் எடுத்ததுக்கப்புறம் காலோட அந்த பயோமெக்கானிக்ஸ், அதாவது விரலோட நம்ம நடக்கிறது வந்து அவங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். அப்போ அவங்களுக்கு தனியாக நாங்கள் வந்து ஃபுட்வேர் கொடுப்போம். ஓகே. அண்ட் இப்போது ஆம்புடேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விரல்கள் எடுக்கிறது, இது வந்து இப்போ கேட்கும்போது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. இது வந்து எப்படி அது பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து இது நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து எப்படி நீங்கள் அதை கன்வின்ஸ் பண்ணுவீங்க டாக்டர்? இது பார்த்தீங்கன்னா வந்து விரல் அவங்க நம்ம கிட்ட வரும்போது விரலில் வந்து பாதிப்புகள் இருக்குது. ஓகே. விரல் வந்து அழுகிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அப்போ வந்து 2 விஷயம். ஒன்று வந்து சாதாரணமாக வந்து இன்ஃபெக்ஷன் வந்து உங்களோட ஒரு பகுதியில் இருக்குது, ஒரு கையில் ஒரு விரலில் இருக்கும்போது, அப்போ இன்ஃபெக்ஷன் ஒரு காலில் இருக்கும்போது அது வந்து உங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாது. பட் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகும் போது அது வந்து ரத்தத்தில் கலக்கும். ரத்தத்தில் கலந்துச்சுன்னா அவங்களோட உடம்பு மொத்த பாடியும் அஃபெக்ட் பண்ணும். ஓகே. அதாவது குறிப்பாக வந்து ஒரு சுகர் பேஷண்ட் வந்து ஆல்ரெடி ஹார்ட்டு, கிட்னி எல்லாமே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டில் போயிட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த இன்ஃபெக்ஷன், அதாவது காலில் உள்ள இன்ஃபெக்ஷனோட சக்தி வந்து மேலே வந்து பரவுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உயிருக்கு ஆபத்து வரும். ஓகே. ஸோ பேஷண்ட், அதாவது நோயாளியோட வந்து மனநிலையை வந்து நாங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களால நடக்க வைக்க முடியும். இப்போ ஒரு விரல் எடுக்கிறதுனால யாராலும் நடக்க முடியாது. நிறைய வந்து நம்மளோட சமூகத்தில் வந்து நிறைய தப்பான எண்ணங்கள் இருக்குது. ஒரு விரலை எடுத்தால் நடக்க முடியாமல் போயிடுமோ, அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக நடக்க முடியும். எல்லா விரலையும் எடுத்தாலும் சரி, கால் ஒரு பகுதி ஃப்ரண்ட்டில் எடுத்தால் கூட அவங்களால நார்மலாக நடக்க முடியும். அதுக்கான இன்னைய காலகட்டத்தில் அதுக்கான டெக்னாலஜிஸ் இருக்குது. ஏன் ஒரு மருத்துவர் இப்போ வந்து ஆப்ரேஷன் அந்த கால் விரல் எடுக்கணும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது அது உடலை பாதிக்கும், உடம்பை பாதிக்கும். அப்போது உடம்பு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் பரவுச்சுன்னா அவங்களோட பிபி குறையலாம். அவங்களுக்கு வந்து அதாவது செப்சிஸ்னுவாங்க, அதாவது இன்ஃபெக்ஷன் தீவிரமாக பரவி அது உயிரை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகே. இதில் என்ன பிரச்சனைனா ஆரம்ப அறிகுறியிலேயே வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த விரலை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருத்தர் பார்த்து சொல்கிறாங்கன்னா அதை வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அதை கன்சீவ் பண்ணிடுறது, அதாவது புரிஞ்சுக்கிற தன்மையை வந்து கொஞ்சம் வளர்த்துக்கணும். ஏன்னா அது அப்படியே ஒரு 5 நாள், 1 நாள், 7 நாள் விட போகுது, அது கம்ப்ளீட்டாக வந்து உடம்பை பாதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த விரலை எடுத்தாலும் அவங்க அந்த உடம்பு இன்ஃபெக்ஷன் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவனால அதற்கான செலவுகள் அதிகமாகும். அவங்க ஐசியூவில் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரி பல நம்ம பிரச்சனைகளை பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விரல் எடுக்கிறதுனால வந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, அவங்கள நடக்க வைக்க முடியுன்ற நம்பிக்கையை நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் விரல் எடுக்கிறது பற்றி சொல்கிறோம். ஸோ தேவையான பட்சத்தில் சப்போஸ் ஒரு விரல் எடுக்க முடியும், 2 விரல் எடுக்க முடியும் அப்படின்றப்ப அது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல காலில் இன்ஃபெக்ஷன் குறைஞ்சி காயம் ஆறணும். அதுதான் வந்து மெயின்ன்றதை நாங்கள் புரிய வைப்போம். அது ஓகே. ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். எனக்கு வந்து 8 வருஷமா சுகர் இருக்குங்க சார். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்கம்மா. என் பேர் அகிலா, நான் ஆதம்பாக்கத்துல இருந்து பேசுறோம். டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. எனக்கு வந்து லெஃப்ட் கால் 2 மாசமா கண்டினியூவா வீங்கி போகுதுங்க சார். துணிப்பட்டாலும் எரியுது, பச்சை தண்ணி ஊத்தினாலும் எரியுது, அடிக்கடி வீங்கிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுன்னு சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து 8 வருஷமா சுகர் இருக்கு. அப்புறம் திருப்பியும் 2 நாள் நல்லா இருக்கு, திருப்பி அதே மாதிரி இருக்கு. வயிறும் வீங்கி போகுது லெஃப்ட்.
இப்போ காலில் வந்து உங்களுக்கு அந்த மூட்டு பகுதி மட்டும் வீங்குதா இல்லை முழு காலும் வீங்கிடுதாம்மா? முட்டியும் வீங்கும், அந்த முட்டி கீழே இருந்து பாதம் வரைக்கும் வீங்கும் சார். காலை கீழே வைக்க முடியாது, அப்படியே தடிச்சு போன மாதிரி இருக்கும். ஒரு புறம் மட்டும் இருக்கா? இடதுபுறம் மட்டும் இருக்கு? ஆமா, இடதுபுறம் மட்டும்தான் சார். இது உங்களுக்கு இந்த இரத்த நாளத்தில் அடைப்பு இருந்தாலும் இது மாதிரி வரும். இரத்த நாளத்தில் அடைப்பு இருந்தாலும் வரும். இல்லை வந்து அந்த சதை பகுதியில் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஃபெக்ஷன், செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு மைல்டாக இருந்தாலும் இது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இது நேராக பார்த்து இந்த டாப்லர் ஸ்கேன் ஒன்று பண்ணிவிட்டு அடைப்பு இல்லையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நீங்கள் நேரடியாக அணுகினா அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களோட கால் பகுதி ஒரு வீக்கமாக இருக்குமே, ஒரு மொத்தமாக உங்களோட வலது காலுக்கும் இடது காலுக்கும் ஷேப், அதாவது உருவத்தில் வித்தியாசம் தெரியுதாமா? தெரியுதுங்க சார். தெரியுது. இப்போ வீக்கம் தான் தெரியுது, மற்ற எதுவும் எனக்கு தெரியல. இல்லைம்மா, உங்களோட வலது காலுக்கு இடது காலுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து கெண்டைக்கால் கீழே வந்து அந்த ஆங்கிள் பகுதின்னுவாங்க, அதாவது கீழே இருக்க பாதத்தில் தான் வீக்கம் அதிகமாக இருக்குது. ஆமா ஆமா. சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். சார் சொன்ன மாதிரி ஸ்கேன் எடுத்து பாருங்கள். இது ரெண்டும் எடுத்து பார்த்தா தான் தெரியும். சில பேருக்கு வந்து நாள் படையில் சுகர் இருக்கும்போது எலும்பு பாதிக்கப்படும் போது சார்கோட்ஸ் விட்டுனுவாங்க. அந்த மாதிரி காலோட எலும்பு பாதிக்கப்பட்டாலும் இந்த மாதிரி வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டர் அணுகி நேரில் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன டெஸ்ட், உங்களுக்கு எக்ஸ்ரே தேவைப்படும், அப்புறம் டாப்லர் டெஸ்ட் தேவைப்படும், இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தீர்மானத்துக்கு ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு குணமாக்குறதுக்கு வழி இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த கால் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்க பேசுறீங்க? சார் நான் பேராவூர்ல நீலாண்டம் பேசுறேன் சார். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். சார் டாக்டர் வாங்க சார். வணக்கம். ஹலோ சார். பேசுங்க சார். பேசுங்க சார். நான் 5 வருஷமா சுகர் இருக்கு சார். கால் ரெண்டுமே இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன். சரி. ஆமாம், கால் ரெண்டுமே மறுத்து போகுது, நடந்தா வீஞ்சிடுது சார். இது மாதிரி கட்டிக்கிறது, முழங்கால இருந்து அடிக்க வரைக்கும் நம்ம வீங்கி போயிடுது. புண்ணு வந்து ஆறிடுது, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லையா சார்? எப்படி சார்? இப்போ நரம்பு வந்து உங்களுக்கு அது மாதிரி நரம்பு சுருட்டுக்கிட்டு அது மாதிரி வீங்கின மாதிரி இருக்கா, புடைச்ச மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அது மாதிரி இல்லை. கால் என்ன பண்ணுது உங்களுக்கு? கால் ரெண்டும் மறுத்து போகுது சார், பஞ்சு நடக்கும், அது மாதிரி நடக்க மாதிரியே இருக்கு சார். உங்களுக்கு அடிக்கடி புண்ணு வருமா காலில்? புண்ணு வந்து ஆறிடுது. உங்களுக்கு இந்த நரம்பு பாதிப்பு ரொம்ப தீவிரமா இருக்கு, சிவியர் நியூரோபதி இருக்கு. நான் நரம்பு செக் போனது நரம்பு நல்லா இருக்கு, ரத்த ஓட்டம் தான் சரியில்லை அப்படின்னா டாக்டர். ரத்த ஓட்டம் சரியில்லைன்னு சொன்னாங்களா? டாப்லர் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா? ஆமா, நரம்பு மட்டும் தான் பார்த்தாங்க, நரம்பு நல்லா இருக்குன்ட்டாங்க. சரிங்க. ரத்த குழாய் செக் பண்ணி பார்த்தாங்களா? காலில் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தாங்களா? கையில் ப்ரெஷர் செக் பண்ண மாதிரி காலில் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தாங்களா? பார்க்கல சார். ஸோ ஃபஸ்ட்டு அதை பண்ணி பார்க்கணுங்க. காலில் வந்து காலில் வலி இருக்குது, காலில் வீக்கம் அதிகமாக இருக்குன்னா காலில் வந்து ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். சரிங்களா? உங்களுக்கு எத்தனை வருஷமா சுகர் இருக்குது? எவ்வளோங்க? 15 வருஷமா இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு தேவை வந்து சரிங்க, உங்களுக்கு தேவை வந்து இப்போ காலில் வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா காலோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு டாப்லர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து வந்து எக்ஸ்ரேயும் எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், யாருங்க இருந்து பேசுறீங்க? சார் ஜனார்தனன் பேசுகிறேன், அரக்கோணத்துல இருந்து சார். ஓகே டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். டாக்டர் மிஸ்டர் மணிகண்ட பிரபு கிட்ட என்னோட கேள்வி ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க, பேசுங்க சார். சார், எங்க சிஸ்டர் வந்து வீனஸ் த்ராம்போசிஸ்ல என்ற அந்த டிசீஸ்ல இருக்காங்க இப்போ. சரிங்க. அதுல பாத்தீங்கன்னா 2.59 இப்போ பிடிஎன்ஆர் எவ்ரி 2.5 months 2 months ஒன்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா 1.8 வரும், இல்லாட்டி 2.1 2.5 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். என்ன மாத்திரை சாப்பிட்றாங்க? அசிட்ரோம் சாப்பிட்றாங்களா, வார்ஃபாரின் சாப்பிட்றாங்களா? வார் சாப்பிட்றாங்க சார். வார் சாப்பிட்றாங்க. வயசு என்ன உங்க சிஸ்டருக்கு? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், சாந்தி தாலப்பள்ளின்னு சொல்லிட்டு. சரிங்க. இப்போ 2.59 இப்போ இருக்கு சார். இப்போ என்ன வாட்ஸ் இப்போ வந்து 4 and 5 கண்டினியூ ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2.5 அப்படின்னா நல்ல வேல்யூங்க. அதே வேல்யூ கண்டினியூ பண்ணலாம், கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ வந்து பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக. இப்போ இந்த இரத்த நாள அடைப்புன்னு பேசிகிட்டு இருந்தோம், அதே தான் ஆங்கிலத்தில் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. இந்த கொழுப்பு படிமானம் உடம்பில் எங்கே இருக்கிற இரத்த குழாயிலும் ஏற்படலாம். இது ஹார்ட்டில் ஏற்பட்ட கரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது, கரோனரி ஆர்டரி டிசீஸ்னு. ஓகே. அது மாதிரி பிரெயினில் இருக்கிற இரத்த குழாயில் ஏற்பட்ட செரிப்ரல் வாஸ்குலர் டிசீஸ்னு சொல்கிறது.
இதே இந்த 2 இடம் தவிர மீதி இடத்துல ஏற்படுறது எல்லாமே வந்து பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக வந்து காலில் தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். காலில் இருக்கிற ரத்த குழாயில் அடைப்பு ஜாஸ்தியாக ஏற்படும். ஓகே. அது கொழுப்பு படிமானம் தவிர்க்கணும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு மற்ற முயற்சிகள்லாம் எடுத்துக்கணும். சிகரெட் நிறுத்தணும். ஓகே. சர்க்கரை நோய் வந்து கட்டுப்படுத்தணும். இது 3 வந்து கட்டாயமாக பண்ணணும். ஓகே. அண்ட் சார் வந்து சிகரெட் சொன்ன மாதிரி புகையிலை வந்து போடுறது வந்து நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும்? அதாவது டொபாக்கோ, அதாவது இப்போது எந்த விதத்தில் எடுத்தாலும் சரி, அது வந்து ஸ்னஃபாக இருக்கலாம், இல்லை வந்து இலையாக இருக்க இதுவாக இருக்கலாம், ஓகே, இல்லை வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், இல்லை அதர் ஃபார்ம்ஸ், இல்லை எந்த ஃபார்மில் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து ரத்த குழாயை பாதிக்கும். அது வந்து அவர் சுகர் பேஷண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. எந்த ஏஜ்லனாலும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஒரு ஜெனட்டிக் தன்மையை பொறுத்து, அதோட தீவிரம். ஒருத்தர் 10 சிகரெட் பிடிக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னா அவங்களோட ஜெனட்டிக் தன்மையாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து ஒரு புகையில யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து காலை கண்டிப்பாக பாதிக்கும். அது வந்து சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் சரி. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இப்போ பீடி பிடிக்கிற நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் பீடி ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு வந்து எந்த சுகர் வியாதி இருக்காது, காலோட ரத்த ஓட்டம் குறைஞ்சி கால் கருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுகர் பிபி உள்ளவங்களுக்கு வந்து அவங்க சிகரெட் பிடிச்சாங்கன்னா அவங்களோட சார் சொன்ன மாதிரி அந்த கொலஸ்ட்ரால் படிகிற தன்மை வந்து கடகடன்னு வேகமாக பலரும். இன்னும் வந்து அந்த கொலஸ்ட்ரால் படியும் போது அந்த இது ஒரு ஒரு மணல் குன்று மாதிரி லேசாக அந்த ரத்த குழாய்க்குள்ளே படிஞ்சிட்டே இருக்கும். இப்போ அந்த மணல் குன்றோட ஒரு முனை வந்து, அதாவது அதோட குன்று உடையும் போது அவங்களுக்கு அக்யூட்டாக பிரச்சனை, அதாவது இமிடியேட்டாக எமர்ஜென்சியாக பிரச்சனையில் வந்து மாட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து கண்டிப்பாக வந்து புகையிலை எந்த ஒரு ஃபார்ம்லேயும் சரி, அதாவது பவுடராக இருந்தாலும் சரி, ஸ்னஃபாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து நம்ம காமனாக வாயில் போட்டு மென்றது, எந்த விதம்னாலும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஓகே. அண்ட் இது வந்து ரிவர்சிபிளா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, அப்புறம் இது மாதிரி பாதிப்புகள் தான் வந்தோன்னா ஸ்டாப் பண்ணால் திரும்ப ரிவர்சிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அந்த டேமேஜ் ஒன்ஸ் டன் அவ்வளோதானா? அது சிகரெட் ஸ்மோக்கிங் நிறுத்தி ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே வந்து ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும், பெட்டர்மெண்ட் இருக்கும். ஓகே. ஆமாம். இப்போ சிகரெட் ஸ்மோக்கிங் நிறுத்தி இப்போ லங்ஸில் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸில் ஆல்மோஸ்ட் நார்மலாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ரத்த குழாயில் 100% நார்மல் ஆகாது, பட் ஓரளவுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்கும், ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஓகே. பட் நம்ம சிகரெட் ஸ்டாப் பண்ணுறது அது ஒரு பங்கு. அப்புறம் ஸ்டாட்டின் மருந்து இருக்குது. இந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் போய் படியறதை குறைக்கிறதுக்கு மருந்து இருக்குது, அதை எடுத்துக்கணும். அப்புறம் ஜென்ரலாக பண்ண வேண்டிய நடவடிக்கைகள் அது எடுக்கணும். இது 3 பண்ணோன்னா ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும். ரொம்ப அதிகமாக தீவிரமாக போயிட்டுருக்கிற ஒரு டிசீஸை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இன்னொன்று வந்து, அதாவது புகையிலை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து காயங்கள் ஆடுறதும் ரொம்ப கரெக்டாகும். ஏன்னா வந்து இந்த ஸ்மோக்கிங், அதாவது இந்த டொபாக்கோ வந்து உடம்புல உள்ள கொலாஜன், அதாவது நம்மளோட உடம்போட ஒரு புரோட்டீன், அதாவது ஒரு அணு வந்து நம்ம அதை பாதிக்கப்படும், அதோட தயாரிப்பு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த காயம், சாதாரணமாக வந்து சுகர் பேஷண்ட் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் ஆகும், காயம் ஆறுறதுக்கு இருக்கும். இப்போ இவங்களை ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அதோட காயங்கள் ஆறுறது வந்து ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அதனால் சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறுத்தணும், இல்லைனா வந்து அவங்களோட வியாதியோட தீவிரம் வந்து கூடும், கண்டிப்பாக கூடும். ஓகே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் டாக்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ வந்து ஏஞ்சியோபிளாஸ்டி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அதில் என்னென்ன முறைகள் இருக்குது? கால், அதாவது ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து ஒரு ப்ராடான, அதாவது ஒரு ஜென்ரல் டேர்ம். அதில் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின்றது ஒரு பலூன் எடுத்துகிட்டு போய் ஒரு டியூபுக்குள்ளே ஒரு ஒரு பிளாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறது, இதுதான் அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அதாவது சொல்கிறது. ஓகே. அதாவது ஒரு ரத்த குழாயில் ஒரு அடைப்பு இருக்கும்போது அது வெளியில் நம்ம வந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் அது வழியாக ஒரு சின்ன பலூன் எடுத்துகிட்டு போய், இது வந்து ஒரு கத்தியின்றி ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் சின்ன ஒரு ஊசி மூலியமாக பண்ணுற ஒரு முறை. இப்போ இது வந்து ஆரம்பத்தில் வந்து ஹார்ட்டுக்கு ஆரம்பித்தோம். ஸோ ஹார்ட்டில் உள்ள ரத்த குழாயை பிளாக் ஆகிறது ஓப்பன் பண்ணாங்க. இப்போ இந்த பெரிஃபரல் ஆஞ்சியோபிளாஸ்டி, காலில் உள்ள ரத்த குழாயை ஓப்பன் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது. இதனால் என்ன யூஸ், அதாவது பிரயோஜனம் அப்படின்னா, காலோட ரத்த ஓட்டம் கூடும். இப்போது பொதுவாக வந்து இருதயத்துலேருந்து ரத்த ஓட்டம் கீழே வந்து உங்களோட 2 காலுக்கும் தனித்தனியாக 2 ரத்த குழாயாக பிரிஞ்சு போகுது.
இப்போ இந்த ரத்த குழாயில் வந்து பிளாக்குகள், அதாவது அடைப்புகள் ஏற்படும் போது உங்களுக்கு காலில் வந்து காயங்கள் ஏற்படலாம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது வலி இருக்கும். அதாவது ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 10 மீட்டர், ஒரு 20 மீட்டர் நடக்கும்போது சில பேர் வலி இருக்கும், சில பேர் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கும்போது வலி இருக்குன்னுவாங்க. இப்போ இந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஓரளவுக்கு டிசீஸ் கண்ட்ரோலாக இருக்கலாம். இன்னொன்று சுகர்லாம் கண்ட்ரோல். இப்போ அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி போகும்போது அவங்களுக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து காலில் காயங்கள் வரலாம், இல்லை கேங்க்ரீன், கால் கருப்பாகலாம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நாங்கள் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி முறையை யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு சின்ன ஊசி மூலியமாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பேஷண்ட்டுக்கான சைடு எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த முறையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஊசி, அதாவது உங்களோட கவட்டிலையோ இல்லை அந்த சைடில் வந்து ஊசி போட்டு அது வழியாகவே டியூப் எடுத்துகிட்டு போய் அந்த ரத்த குழாயை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ அந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்றது இல்லாமல் ப்ளஸ் ஸ்டென்ட்டிங் இருக்குது. அதாவது சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டென்ட் இருக்குது. இப்போ புதிய முறைகள் பார்த்திங்கன்னா வந்து ட்ரக் கோட்டட் பலூன், அதாவது அந்த பலூன் மேலேயே வந்து சில மருந்துகளோட வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி முறைகள்லாம் வந்து அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. முன்ன வந்து இந்த காலோட கீழ், அதாவது முட்டிக்கு கீழே உள்ள ரத்த கோட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி முறையில் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணும்போது நிறைய கால்கள், அதாவது கால் ஆம்புடேஷன் பண்ண வேண்டிய, அதாவது முழங்கால் கீழே ஆம்புடேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து தவிர்க்க முடியுது. இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி முறையில் பண்ணும்போது தவிர்க்க முடியுது. ஓகே. அண்ட் மெடிசன்ஸ் மூலமாக என்னெல்லாம் எப்படிலாம் ட்ரீட் பண்ணலாம் டாக்டர்? மெடிக்கலில் வந்து ஒரு 3 அப்ரோச் பொதுவாக சொல்லலாம். ஒன்று வந்து நம்ம மற்ற விஷயத்துக்காக கொடுக்குற மருந்து வந்து ரத்த ஓட்டத்தை குறைக்கக்கூடாது. இப்போ ஒரு ரத்த அழுத்தத்துக்காக பீட்டா பிளாக்கர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஓகே. அந்த வகை மருந்து கொடுக்கும்போது என்னாகும், ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அது ரத்த ஓட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது காலுக்கு, அது மாதிரி ஒரு வலி ஏற்படுதுங்கும் போது அதை கொஞ்சம் தவிர்க்கிறது முதல் ஸ்டெப்பு. இரண்டாவது வந்து இந்த கொழுப்பு படிஞ்சு தான் இந்த ரத்த ஓட்டம் அடைப்பு ஏற்படுது. கொழுப்பு படியதை தடுக்கிறதுக்கு இந்த ஸ்டாட்டின் மருந்து ரெண்டாவது. மூணாவது வந்து சிலோஸ்டேசால் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து பாசிட்டிவாகவே எஃபெக்ட் ஏற்படுத்தும். அதாவது கொஞ்சம் லேசாக சுருங்கி இருக்கிற ஒரு ரத்த குழாயை லேசாக விரிவடைய வைக்கும். ஒரு 30% ரத்த ஓட்டம் இருக்குன்னா இது மாத்திரை எடுத்தோன்னா ஒரு 50%, 60% வந்து ரத்த ஓட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 3மே பண்ணணும். ரத்த ஓட்டம் குறைக்கக்கூடிய மருந்தை தவிர்க்கணும். ரத்த ஓட்டம் எதனால் அடைப்பு ஏற்படுது, அந்த கொழுப்பு படிமானத்தை தடுக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கணும். ரத்த குழாய் சுருங்கி இருக்கிறத விரிவடைய வைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கலாம். ஓகே. பட் வந்து இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே தான் வேலை செய்யும். இதெல்லாம் மருந்தும் எடுத்தும் அது கேட்கல அப்படின்னா டாக்டர் மணிகண்ட பிரபு மாதிரி வாஸ்குலர் சர்ஜன் கிட்ட அனுப்பி ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகே, அதை பற்றிலாம் தொடர்ந்து பேசலாம். பட் முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பேசுகிறோம் சார். உங்கள் பேருமா? சரண்யா சார். ஓகே, டாக்டருக்காக உங்களோட சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹஸ்பண்ட்க்கு வந்து 5 இயர்ஸாக சுகர் இருக்குது சார். 2 இயர்ஸாக நாங்கள் எதுவும் அது பார்க்கல. இப்போ இந்த பாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். பட் வந்து சுகர் லெவல் ஏறுது இறங்குது. இப்போ நவம்பரில் வந்து ஃபுட் ஸ்க்ரீனிங் சொல்லிட்டு எடுத்தோம் சார் காலுக்கு. அதுக்கு ஆவரேஜ் வந்து 24.3 போட்டு கொடுத்துருக்காங்க ரைட் ஃபுட்க்கு. லெஃப்ட்க்கு வந்து 25 போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 2-3 வீக்ஸாக ஒரு டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க கொடுத்த டேப்லெட் போட்டதுலேருந்து தான் கால் வந்து ரொம்ப எரியுதுன்னு சொல்கிறாங்க. தண்ணி பட்டா ரொம்ப எரியுது அப்படி சொல்கிறாங்க 2 பாதமுமே. அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். இப்போ இது வந்து ஒரு மைல்டு டு மாடரேட் நியூரோபதி, ஒரு மிதமான நரம்பு பாதிப்பு இருக்குது. இந்த 25-24ன்னு சொல்கிற வேல்யூலாம் இந்த எரிச்சல் இருக்கிறது கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குது. நீங்கள் நேராக வந்து ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டோ மருத்துவரோ அணுகினீங்கன்னா கால் பரிசோதனை பண்ணிவிட்டு நரம்பு பாதிப்பு தவிர வேறு எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மருந்து கொடுத்தா அது சரியாயிடும். இது கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டிவான மருந்தெல்லாம் இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் மணிகண்டன் சார் தான் பேசுறது. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பேர் பானுமதி, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே, மணிகண்டன் சார்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கொடுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. சார் எனக்கு இந்த காலெல்லாம் வந்து ப்ரெஷர் இருக்கு சார். சரிம்மா. ஹை ப்ரெஷரு. நான் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிம்மா. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து கொஞ்சம் மூச்சு திணறல், இது மாதிரி வயிறு புண்ணாயிருச்சு அந்த மாத்திரை, கால் வலி மாத்திரை சாப்பிட்டதுனால. சரிம்மா. அதுல இருந்து வயிறு புண்ணாயி அடிக்கடி மூச்சு திணறல் வருது சார். மூச்சு திணறல் வரையில அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப இதாகி வேர்த்து ஒரு மாதிரி ஆயிருது. காலெல்லாம் சுருண்டு 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 கடுக்குது, எரியுது சார். உடம்பெல்லாம் எரியுது, சுருண்டு 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 வீங்கி வீங்கி போயிருக்கு சார் காலெல்லாம். வயசு என்னம்மா?
வயசு 55 ஆகுது சார். கையில இருக்கு, கால்ல இருக்கு. 55 ஆகுது. சரிம்மா, காலில் வந்து நீளமாக சுருண்ட மாதிரி தெரியுதா? கொழுப்பு அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க சார். அதுக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கேன். சரிம்மா. சாப்பிட்டாலும் இது பண்ணல சார். அடிக்கடி இந்த மூச்சு திணறல் வந்து வாயு மாதிரி குப்புன்னு ஏறிக்குது. வயிறு ஏறிட்டு அப்படியே வாயு மாதிரி ஆயிருது சார். நெஞ்சு வலி இருக்காமா? நெஞ்சு வலி இருக்காமா? ஆமா, அந்த இது மாதிரி இருக்கையில நெஞ்சு மேல வலிக்கும் சார். அந்த ஏப்பமெல்லாம் விட்ட உடனே வலி குறைஞ்சிருது சார். திடீர்னு வருது. இருதய மருத்துவர் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களாமா இதுக்கு முன்னாடி? ஆமா சார், இதயத்துல ஒன்னும் கோளாறு இல்ல. ஈஸி எல்லாம் பார்த்தேன் சார், நல்லாத்தே இருக்குன்றாங்க. இசிஜி பார்த்துருக்கீங்க? அதிகமா இருக்கு. ஆமா, பிபி இருக்கு சார். பிபி நான் 2 வேளையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி. வீட்டுல காலில் உங்களுக்கு நரம்பு சுருண்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இது வந்து வெரிகோஸ் வெயின்ஸான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். ஸோ காலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரத்த குழாய் அறுவை சிகிச்சை ஒரு நேரில் பாருங்கள். இது வெரிகோஸ் வெயின்ஸுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இந்த காலுக்கான பிரச்சனை சாரும். இன்னொன்று வந்து இந்த ஏப்பம் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஹார்ட் இசிஜி நார்மல் அப்படின்னா ஒரு மெடிக்கல் கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட்டை பாருங்கள். அதாவது குடலில் வந்து காமனாக வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்றது இருக்கலாம். அதாவது குடலில் வந்து அழற்சி மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா காயங்கள் இருக்கலாம். அப்படி காயங்கள் இருந்துச்சுன்னா எண்டோஸ்கோப் போட்டுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ்லாம் கண்டிப்பாக குறையுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் டாக்டர். யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஐயம்பேட்ல இருந்து ஜான் பேசுறேங்க. ஓகே, டாக்டருக்காங்க பேசுங்கம்மா. நல்லதுங்க. சொல்லுங்க, பேசுங்க. எனக்கு வந்து சுகர் இருக்குப்பா. நடக்க சொல்றாங்க டாக்டர். 6 வருஷமா சுகர் இருக்கு. விலங்குது, மயக்கம் வர்றாப்புல அப்படியே கீழே விழுகுறாப்புல இருக்கு. சுகர் வந்து இறங்கவே மாட்டேங்குது. கண்ட்ரோல்ல தான் இருக்கிறோம். மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். சுகரே இறங்க மாட்டேங்குதுப்பா. எந்த லெவல்ல இருக்கு சுகர் உங்களுக்கு? சுகர் வந்து 230 இருக்குமா, இறங்கவே மாட்டேங்குதுமா. வெறும் வயிற்றுலையா சாப்பிட்ட பிறகா? சாப்பிடுறப்போ ஒரு 190 இருக்கு. சாப்பிட்டதுக்கு பிறகு 230 இருக்குமா. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. உங்களுக்கு வெறும் வயத்தில் ஒரு 120 110 கிட்ட இருக்கணும். சாப்பிட்ட பிறகு 160 180 அந்த லெவலுக்கு கொண்டு வரணும். சுகர் கண்ட்ரோல் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தீங்கனாலே இந்த மயக்கம் தலை சுத்தலாம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல உங்கள் டாக்டரை அணுகி சுகர் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழிமுறைகளை மேற்கொள்ளுங்க. நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப ஒருவேளை மாத்திரை அதில் கேட்கல அப்படின்னா இன்சுலின் தேவைப்படலாம் உங்களுக்கு. ஓகே. அண்ட் டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னென்ன பண்ணலாம்? இப்போ இது மாதிரி இந்த டயபெட்டிக் ஃபுட் இது மாதிரி வர்றவங்களாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபுட்வேர் இதெல்லாம் இல்லாமல் லைஃப் ஸ்டைலை எப்படிலாம் மாற்றணும்? ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி வந்து ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறதுங்க. ஓகே. ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டாக நிறுத்துறது. அப்புறம் வந்து சுகர் பிபி இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது. இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். அதாவது கொஞ்சம் மெடிடேஷன் அண்டு இந்த மாதிரி மைண்டை வந்து கொஞ்சம் காமாக வச்சுக்கிறது. ஏன்னா வந்து நம்ம உடம்புல வந்து கேட்டகோலமின்ஸ், அதாவது நம்மளோட ஒரு அட்ரினல் லெவல்ஸ் வந்து எப்பயுமே வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஹார்ட் ரேட் கூடும்போது உங்களுக்கு பிளட், அதாவது எல்லா பகுதிக்கான பிளட் சப்ளை கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவை கண்டிப்பாக. அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தனி மனிதனோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து இருக்குது. அவங்க ரிச்சாக இருக்காங்கன்னா அவங்க அதுக்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் இது பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று வந்து வாக்கிங், நடைப்பயிற்சி, அதாவது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணணும். சரிங்க. அதை வந்து நம்ம டைம் ஒதுக்கி பண்ணணும்னு இல்லை. நம்மளோட ஆக்டிவிட்டியிலே கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நம்மளோட வீட்டிலேருந்து ஒரு வேலைக்கு போகிற இடம் பக்கத்தில் இருக்குன்னா they can go for a walk. அந்த மாதிரி மாற்றலாம். இப்போ எல்லாரும் வந்து அதுக்கான டைம் கிடைக்கலன்றது தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இன்னொன்று, இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு 4 story பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறோம். யூ கேன் யூஸ் த ஸ்டெப்ஸ் ரதர் தென் யூசிங் லிஃப்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றினோம்னா கண்டிப்பாக வந்து இட் வில் டெஃபினெட்லி பெனிஃபிட். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னும் போது நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க. இல்லை, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ன்றது வந்து ஸ்மோக்கிங் வந்து நாட் அ ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஓகே. எய்தர் யூ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி, உங்களோட குடும்பங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லைனா மெடிடேஷன், இல்லை வந்து ஒரு யோகா, இந்த மாதிரி தான் வந்து இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். இல்லை நைட் ஷோ போகிறதோ இல்லை ஸ்மோக்கிங் பண்ணுறதோ இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். இது வந்து இட் ஸ்ட்ரெஸ் ஆடிங் ஃபேக்டர்ஸ். இது வந்து டெஃபினட்டாக கூடும். நம்ம வந்து நமக்கு வந்து டைம் கிடைக்கல அப்படின்றது தான் காரணமாக சொல்கிறோம். நம்ம லேட்டாக போய் தூங்குறோம், காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறோம். ஸோ அதை வந்து மாற்றணும். அப்படி மாற்ற முடியல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை முறையிலேயே வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ ஆஃபீஸ்லேயே உங்களோட ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணுங்க ரேதர் தென் நீங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. இல்லை உங்களோட ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கோ ஃபார் அ வாக் ரேதர் தென். ஆர் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து பர்சனலாக உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ, சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கங்க. நான் சென்னையிலேருந்து ஜான்சன் பேசுகிறேங்க. ஓகே, டாக்டர் இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார். டாக்டர் வணக்கம் சார். வணக்கம். அதாவது எனக்கு 55 இயர்ஸ் கிட்ட ஆகுது சார். ஒரு டயபெட்டிக் ஒரு 10 இயர்ஸாக இருக்குங்க. இப்போ என்னன்னா, பேனாவை பிடிச்சி எழுதும்போது கை அப்படியே நடுங்குதுங்க, சைன் கூட போட முடியல. சாதாரணமாக கை சாதாரணமாக வேலை செய்யாமல் வைக்கும்போது நடக்கும் இருக்கா? ஏதாவது ஒன்று பிடிச்சா ஒன்றும் தெரியுது இல்லைங்க, கை ஒன்றும் நடங்கிறது இல்லை. இப்போ டம்ளரை பிடிச்சா ஒன்றும் நடங்கிறது இல்லைங்க. பேனாவை பிடிச்சி எழுதும்போது மட்டும் கை ரொம்ப அப்படியே ஷேக் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு கையில் இருக்கா? இன்னொரு கையில் ஸ்பூன் எதுவும் எடுக்கும்போது இருக்கா? இடது கையில் ஸ்லைட்டாக இருக்குதுங்க, அது அந்த அளவுக்கு ரொம்ப தெரியல. இது பேனாவை பிடிச்சி எழுத ஆரம்பிக்கும் போது மட்டும் இந்த சைன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்கள் ஃபேமிலியில் இது மாதிரி குடும்பத்தாருக்கு யாருக்கும் இருக்கா? உங்கள் அண்ணன் உங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிக்ஸ் உண்டுங்க. இல்லை கை நடுக்கம் யாருக்கும் இருக்கா உங்கள் வீட்டில்? நடுக்கம்னா இப்போ அம்மாவுக்கு வயசா இப்போ 80 வயசுங்க, அவங்களுக்கு அது இருக்கு, தவிர வேற யாருக்கும். இந்த உங்களுக்கு இந்த பேனா பிடிச்சா நடுக்கம் ஏற்படுது இல்லையா? அது எத்தனை வருஷமா இருக்கு? புதுசாக வந்ததா முன்னாடி? ஒரு 6 months இருக்கு சார். 6 months இருக்கு. நீங்கள் இது டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு நரம்பியல் நிபுணரை அணுகி பார்க்கறது நல்லது. ஒரு நியூராலஜி சம்மந்தப்பட்ட ஒரு டிசார்டராக இருக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கலி இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க ஒரு சில மெடிசன்ஸ் நேம்லாம். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா சர்ஜிக்கலாக இதை ட்ரீட் பண்ண முடியுமா? என்னென்ன சர்ஜரிஸ் இருக்குது டாக்டர்? அது இப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மெடிசன் சிலோஸ்டேசால் கொடுக்குறோம், ஸ்டாட்டின் கொழுப்பு அடக்கிறதுக்கு கொடுக்குறோம், ரத்த நாளம் சுருங்க வைக்கக்கூடிய சில மருந்து வகைகள்லாம் தவிர்க்கிறோம். இதெல்லாம் பேசிக்காக பண்ண வேண்டியது. இதிலே நிறைய பேருக்கு ஓரளவுக்கு சிம்டம் ரிலீஃப் இருக்கும். நடக்கும்போது கால்வெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அது மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த மருந்து தொடர்ச்சி எடுத்துக்கலாம், ஒரு 3 மாதம் 6 மாதம் எடுத்துக்கலாம். பட் சும்மா இருக்கும்போதே கால்வலி வர ஆரம்பிக்கிறது, ஒரு 10 அடி நடந்தாலே கால்வலி வருது, இதெல்லாம் அந்த இரத்த நாள அடைப்பு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ டாக்டர் மணிகண்ட பிரபு மாதிரி ஒரு வாஸ்குலர் சர்ஜன்ட்ட போய் பார்த்துக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லை ஓப்பன் சர்ஜரி, நிறைய ஒரு ஆப்ரேஷன் வழிமுறைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதனால் திருக்கக்கூடியதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலில் ரத்த ஓட்டம் பிளாக் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட சைஸ் அளவுக்கு பிளாக் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி ஊசி மூலியமாக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பைபாஸ் அப்படின்வாங்க. அதாவது ஹார்ட்டில் மட்டும் பைபாஸில் கால் பகுதியிலையும் பைபாஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக் பைபாஸ் பண்ணி காலை ரத்த ஓட்டத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பைபாஸ் 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று ஆர்டிஃபிஷியல் டியூப்ஸ், அதாவது பிளாஸ்டிக் டியூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பேஷண்ட், அதாவது நோயாளியோட அவரோட ரத்த குழாயை வெயின்ஸ் யூஸ் பண்ணி பைபாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இது காலில் எந்த பிளாக் இருக்கோ அதை இது பண்ணும். இதை பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, காலை அவங்களோட ஆம்புடேஷன், அதாவது காலை எடுக்கிறதுலேருந்து தடுக்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன் மூலகர்கள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். இவ்வளோ நேரம் பொறுமையாக நேயர்களுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோட முடிவு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் உங்களை மற்றும் ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.